ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா, பாரு ஏதோ ஷூட்டிங்லாம் போனாங்க. அது அந்த கிளாஸி லுக்லாம் இன்ஸ்டாலலாம் வைரல் ஆகிட்டுருக்கு. நானும் 2, 3 இது அந்த பாரு ஃபேன்ஸ், பாரு ஷிப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பாருதீன் ஷிப்பர்ஸ், அந்த இதெல்லாம் இப்போ தான் போய் பார்த்தேன். 2, 3 நாளாக பார்த்துட்டு இருக்க பட்சத்தில் அங்கங்கே போய் லைக் போட்டேன், ஒரு சிலது கமெண்ட்ஸ் போட்டேன். ஒரு இடத்துல வந்து அது கரெக்டாக எந்த சேனல்னு எனக்கு தெரியல. நம்ப சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாரு வந்து அவங்க அப்பாவோட இருக்கிற மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வக்கீல் ட்ரெஸ் போட்டுட்டு, அந்த லாயர் ட்ரெஸ் போட்டுட்டு. ஸோ வந்து அது என்ன சொல்கிறது, அது பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா பிபிலேயே வந்து அவங்க வந்து அந்த கேஸ் அந்த ஃபன்னாக எடுத்து நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா. சுபி விக்ரம் கேஸை வந்து பாரு தான் நடத்தியிருப்பாங்க. அதை பாரு வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது சுபி சைடுக்கு வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும்போது அதெல்லாம் கூட ஒன்னாரில் வரலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்போ வந்து அதை வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. சேனலும் சரி, விஜய் சேதுபதி சாரும் சரி. ஆனால் வக்கீலாக வந்து விக்ரம் பண்ணதை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. 2 ஃபேமிலியுமே லாயர் ஃபேமிலி தான். ஸோ இந்த இடத்துல நான் லாயர் அட்வொகேட் அப்படின்னும்போது, அப்போ லாயர்னா என்ன, அட்வொகேட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. லாயர்ன்றது லாயருக்கு படித்தது, பேச்சுலர் ஆஃப் லா, பிஎல். அட்வொகேட்டுன்னும்போது அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து அட்வொகேட்னு சொல்கிறாங்க. அதாவது கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண, ஜஸ்ட் நாங்கள் டிகிரி படிச்சிருக்கோம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல, வேறு ப்ரொஃபஷனை சாய்ஸை எடுத்துட்டோன்னும் போது அது லாயர்னு சொல்லுவாங்கன்னும் போது 2 ஃபேமிலியுமே லாயர் ஃபேமிலி தான். விக்ரம்தும் சரி, பாருதும் சரி. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக முட்டிக்கிறாங்களான்னு தெரில. கேமில் முட்டிக்கிற மாதிரியே வெளியிலையும் வந்து முட்டிக்கிறாங்க. ஏன்னா பேச்சுக்கு 2 ஃபேமிலிலையுமே குறைச்சல் இல்லைங்கிறது உண்மை தான். பட் ஆனால் பாருவோட பேச்சில் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அந்த கரெக்டு அப்படிங்கிறத மீறி கரெக்டு தப்புன்றதும் இருக்குது. பட் ஆனால் அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறோன்னா, என்ன ஸ்டாண்டில் எடுத்து வைக்கிறோம், இல்லை அது எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற தெளிவு வந்து பாரு கிட்ட இருக்குது. அதில் வந்து விக்ரம்க்கு நான் என்ன கொஞ்சம் அதில் மாறுபடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் கன்னிங்னஸ் இருக்குது. அதை அதை வந்து நீங்கள் எஃப்ஜே கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எஃப்ஜே விசாதிரி அப்படின்ற வர கேஸில் எஃப்ஜேவை அப்படியே வந்து டோட்டலாக சாரி கேட்க வச்சு அந்த கேஸையும் ஒன்றும் இல்லாமல் பண்ண மாதிரி. அப்படின்னும்போது அந்த ஓகே, அட்வொகேட்னா அந்த கன்னிங்னஸ், கிளவர்னஸ் எல்லாமே சேர்ந்தது தான். பட் ஆனால் ஒரு கேஸுன்னு வரும்போது கொஞ்சம் எத்திக்ஸ், அந்த ப்ரொஃபஷ்னலி எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கான சைடு தான் பேசணும் இல்லையா? அதனால் நான் அப்படி தான் பண்ணேன் எஃப்ஜேக்கு அப்படின்னு சொன்னாலுமே, கொஞ்சம் அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது மனசாட்சி அடிப்படையிலையும் அட்வொகேட்ஸுக்கு இருக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுபி விக்ரம்னு வரும்போது, சுபிக்கான விஷயத்துக்காக வந்து பாரு எடுத்து பேசினது, சுபியுமே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க பாருக்குன்னு சொல்லும்போது. ஸோ 2 ஃபேமிலியுமே லாயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது, விக்ரமும் ப்ராக்டிஸில் இல்லை, ஆக்சுவலி அட்வொகேட். ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் அவர் விக்ரம் சேனல் தானே பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க அப்பா லாயர், அவங்க ஒய்ஃப் அட்வொகேட் அப்படின்னு சொல்லும்போது, பாருவும் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணல. பட் ஆனால் அவங்க ஜேர்னலிசம் எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவோடது அந்த விஷயங்களுக்காக அவங்க தேங்க்ஸ் சொன்ன விதம், அதை வந்து இன்ஸ்டாவில் எடுத்து போட்டு அந்த ஒரு பாட்டாக போட்டு, அப்பா மகளுக்கான அந்த பாட்டு போட்டது, அங்கே போய் நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தேன். அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான் அவளுக்கு வந்து, அந்த ஆசீர்வாதத்தினால தான் அவள் வந்து அந்த கண்ணில் அடிபட்டப்போ அது ஜஸ்ட் வந்து அவளால் ஒரு 1 வீக் 10 டேஸில் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வர முடிஞ்சது. பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லாமல். அது வந்து அவள் வந்து இன்டர்வியூஸ்லையுமே சொல்லியிருப்பா. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கண்ணே போயிருக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த பல்ஜ் இன்னும் எனக்கு இருக்குது. பட் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் சரியாயிடுச்சு அப்படின்னும்போது, அந்த சரியானதே அவளோட வில் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே ஒரு இடத்துல கமருதன்கிட்டயும் அதை ஷேர் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி வந்து, ஏன்னா அங்கே உள்ளே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அவள் வெளியில் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட வெளியில் வரல. அங்கே உள்ளேயே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, மெடிக்கல் டீம் வச்சு தான் அவங்க வந்து வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பாருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுமே சொல்லியிருப்போம். மலையாள பிக் பாஸில் ஒருத்தங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க வெளியில் வந்துட்டாங்க. பாருக்கு வந்து நல்லபடியாக அது அங்கேயே சரியாயிடணும். இல்லைனா அவங்களால கேம் கண்டினியூ பண்ண முடியாது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் அவங்க வெளியில் வந்தால் கூட அவங்க கேம் வந்து அதனால் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அவங்க ஃபிசிக்கலையும் பார்க்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கான அந்த கேம் வைஸும் பார்க்கணுன்னும்போது, அவங்க வந்து கேமராவும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அவங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் பெயின், ஃபிசிக்கல் ட்ராமா, சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்கன்னும்போது, அந்த கண்ணு சரியாகறதுக்குள்ளே அவங்க வந்து அந்த கண்ணாடியிலேயே அவங்கள பார்க்க முடியாது. அதான் எப்படியுமே பொண்ணுங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலே வந்து யோசிச்சுட்ருக்க இந்த காலத்தில், அந்த கண்ணை வந்து அந்த பொண்ணு அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதுலாம் அவங்க இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னும்போது, அவ்வளோ சைக்கலாஜிக்கல் ட்ராமா ப்ளஸ் அந்த
பெயின், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும் பெயின். அந்த இடத்துல தான் வந்து ஜெயிலில் கூட போட்டாங்க. அந்த ரேங்கிங் டாஸ்க் விஷயத்தில் பாருவையும் இந்த திவாகரையும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அப்போ கூட கனிக்கிட்ட அவள் கேட்டிருப்பா, இந்த மாதிரி இப்போ கூட உங்களோட இது மாற்றிக்க மாட்டிங்களா நீங்கள்? அந்த அந்த ரேங்க் வைஸ் அந்த லாஸ்ட்டு 2 மெம்பர்ஸ் வந்து போகணும் ஜெயிலுக்குன்னு சொல்கிறப்போ அந்த கண்ணோட தான் அவள் ஜெயிலுக்கு போயிருப்பா. உங்களோடது இப்பயாச்சும் மாற்றிக்கிறீங்களோ, இப்போ எப்படி நீங்கள் வந்து லாஸ்ட்டு கொடுப்பீங்க? நான் அந்தளவுக்கு மோசமாக வாடியிருக்கேன். அதாவது அந்த அந்த அமித்தும் விக்ரம், கனி 3 பேரும் சேர்ந்து ஜட்ஜ் பண்ணி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச டாஸ்க்லையும் அந்த கண்ணோட அவள் ஜெயிலுக்கு போயிருப்பா. ஆனால் ஒரு நாள் ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ளே கனிலாம் அவ்வளோ மூக்கால் அழுதுருப்பாங்க. அப்படியே ஜெயிலுக்கே போகாமல் விக்ரம்லாம் வந்து நல்ல புள்ளனே பேர் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஜெயிலுக்கு அந்த கண்ணோடு போய் ஜெயிலில் போகும்போது காற்று வராது, கொஞ்சம் வந்து உள்ளே இருக்க ஏசி அங்கே இருக்காதுன்னும் போது அந்த பொண்ணுக்கு அந்த ஐஸ் பேக் வச்சுக்கிட்டே இருக்கணும் போது அந்த அந்த வலியோடலாம் அவள் ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோத்தையும் அவள் அந்த ப்ரெஷரை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கா. அவள் கேட்பா, இந்த கண்ணோட நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ கூட உங்களோடது அந்த ஒரு டெசிஷனை நீங்கள் மாற்றிக்க மாட்டிங்களா? மனசாட்சி கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பா. அது 1 ஹவர் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அப்படி கேட்டிருப்பா அவள் லைவில். இல்லைக்கா, நாங்கள் சொன்னது எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் சொன்ன டெசிஷன்னு. கனி, விக்ரம் வந்து அந்த இடத்துல தான் எனக்கு அமித் மேலே கோவம். அமித் வந்து கொஞ்சம் கூட அவருக்கான ஸ்டாண்ட் அவர் எடுக்காமல் கனிக்கும் விக்ரம்க்கும் ஜாலரா போட்டு தான் அவருமே அந்த இடத்துல நின்றுருப்பார். அப்போ தான் எனக்கு அமித்தோட கேமில் கொஞ்சம் இவர் சரியா தப்பா அப்படிங்கிற கொஸ்டின் வந்ததுக்கான இடமே அதுதான். ஸோ இதை ஒரு இடத்துல அமித் கிட்ட கூட கேட்டு இருப்பாங்க பாரு, நீங்கள் வந்து கனி விக்ரம் சொன்னதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்களா, உங்களோட ஒப்பீனியன் அதுவாகவே இருந்ததா, எனக்கும் திவாகருக்கும் போட்ட அந்த ரேட்டிங்லன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, நீ கொஞ்சமாக ஆடின ஸ்டார்டிங்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் பேசியிருப்பார் பாருவை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவ்வளோ விஷயங்களையும் அவள் மேனேஜ் பண்ணி வந்தது. அந்த கண்ணில் அடிப்பட்ட விஷயங்களில் அவள் வந்து ஃபிசிக்கலாக தன்னை ஹீல் பண்ணிக்கிட்டது எல்லாமே கமருதீன் கிட்ட சொல்லும் போதுமே அங்கே இருக்க மெடிக்கல் டீம் என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சீக்கிரம் நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டீங்க, அது வந்து அதோட உங்களோட வில் பவர் மட்டும்தான், யாருமே இவ்வளோ சீக்கிரம்லாம் இவ்வளோ கண்ணில் அடிப்பட்டு ப்ரெஷரில் ரெக்கவர் ஆகிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் ஆயிருக்குன்னா அது உங்களோட வில் பவர் மட்டும்தான் மெடிக்கல் டீமே சொன்னாங்கடா என்கிட்ட. டாக்டர்ஸே சொன்னாங்க, அதாவது அந்த டாக்டர்ஸ் உள்ள இவங்க பண்ணுற டாக்டர்ஸே சொன்னாங்கன்னும் போது ரொம்ப சீக்கிரம் ஆகிட்டிங்கன்னு எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அது அந்த வில் பவர் அவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது, அந்த ஃபேமிலி கிட்டேருந்து வந்தது, அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் அவளை அந்த இடத்துல அவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் சர்வைவ் பண்ண வச்சுது அந்த கேமில் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நான் வந்து அதை அப்படியே கமெண்ட்ஸாகவே போட்டிருந்தேன். அவளோட அப்பாவோட ஆசீர்வாதம் தான் அவளை அந்த இன்ஜூரியிலேருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் லைக் போட்டிருக்காங்க. அந்த லைக்லாம் நம்மளுக்கு காமிச்சது இன்ஸ்டாவில் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் இப்போ அந்த ஷூட்டிங்லேயும் வந்து அது என்ன முத்து என்கிற காட்டான், அது வந்து ஒரு சிலர் வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க ஷூட்டிங், இல்லை இப்போ தான் அதுக்கு ஷூட்டிங் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. நம்மளுக்கு எப்பயுமே மெசேஜ் பண்ணுற தீபா சிஸ்டர் கூட சொன்னாங்க, அது முன்னாடியே ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சிஸ்டர், அதனால தான் விஜேஎஸ்க்கும் பாருக்கும் அதில் ஒரு கிளாஷ் இருக்குது, ஷூட்டிங்கில் ஏதோ பிரச்சனை இல்லை, அது ஆனால் மொத்தம் அது ஏற்கனவே முடிஞ்ச வெப் சீரிஸ் தானும் போது எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே ஷூட்டிங் ஆரம்பித்து இதுக்கு மேலே சீரிஸ் எடுத்து இதுக்கு மேலே வெளியே வரப்போகுதுன்னு தான் பாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி எடுத்ததாக தான் இருக்கணும். அப்போ இப்போ என்ன ஷூட்டிங் போயிருக்காங்க, அந்த கிளாஸி லுக் அதெல்லாம் இன்ஸ்டாவில் சூப்பராக அந்த கண்ணாடிலாம் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஷார்ட் ஃபில்ம் வந்து போத்தன் ஜான்லாம் சேர்ந்து எப்படியோ பாரு காமருதீன் வச்சு ஒரு ஷார்ட் ஃபில்மாவது எடுத்துடணும் அப்படின்னும் போது, அதுக்கான விஷயங்களா இல்லை வேறு ஏதாவது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கான ஷூட்டிங்கா அப்படிங்கிறது தெரியல, நம்மளுக்கு வெளில வந்தால் தான் தெரியும். இது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். நம்ம இன்னொன்று பற்றியும் பேசலாம் அப்படின்னு நான் எப்பயும் போன 2 வீடியோக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ராதிகா மேம் இது பேசியிருந்தேன். ராதிகா எனும் நான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரவியூஸ், கோபிநாத் இன்ட்ரவியூஸ் கொடுத்துருக்காங்க. தாய் கிழவின்னு ஒரு படம் வரப்போகுது, அதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க சினி ஃபீல்டில் அவங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இன்ட்ரவியூஸ்லாம். போது ஒரு படம் வரும்போது இன்ட்ரவியூஸ் நிறைய வரதுங்கிறது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. யாராவது இன்ட்ரவியூஸ் கொடுக்குறாங்கனாலே அவங்க படம் ஏதோ வரப்போகுது அப்படின்னும்போது, தாய் கிழவி அப்படிங்கிற படம் வந்து இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கும் 20 ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், அது பாருவோட சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், பாரு வந்து சினி ஃபீல்டில் வந்து நல்லா வந்து சூப்பராக வரணும், நல்ல போல்டு கேரக்டர்ஸ் பண்ணணும், ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணணும், ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்தை விடவும் பொண்ணுங்களுக்கான ஒரு நல்ல மோட்டிவேஷனான கேரக்டர்ஸ் பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்கள்லாம் அதை பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் வந்து ஜனங்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகும், விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 2 வீடியோஸ் முன்னாடியே வந்து பாருக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும், அந்த மாதிரி கேரக்டர்ஸை சாய்ஸ் எடுத்து பாரு பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்க தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து ராதிகா மேமும் வந்து அவங்க ஃபீல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
45 ப்ளஸ் கிட்டத்தட்ட அவங்க அந்த சினி ஃபீல்ட் அவங்களோட 16 இயர்ஸில் அவங்க வந்து சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து 50 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, கமெண்ட்ஸில் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ எப்படியுமே ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் அந்த ஜேர்னி இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த 30-40 இயர்ஸ் ஆன அந்த சினி ஃபீல்டுக்கான அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே ஈஸியே கிடையவே கிடையாது. அதுவும் வந்து நாட் தட் மச் ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அது மென்னுக்கு மட்டும் இல்லை, விமெனுக்கு ரொம்பவே கஷ்டம். மென்னுக்கே அது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது விமெனுக்கு ரொம்பவே கஷ்டம். அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ சர்வைவ் பண்ணி அவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. நான் அப்போ அந்த வீடியோஸ்லையுமே என்னோடய ஃபேவரேட்ஸ் வந்து ராதிகா மேம், சுஹாசினி மேம், ரேவதி மேம், ஊர்வசி மேம், இவங்களெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு தொடர் கதையில் ஆரம்பித்து நான் அப்போவே எனக்கான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் சொல்கிற படங்களாக தான் நான் பார்ப்பேன். மேபி இப்போ நான் பேசுகிறதுக்கான விஷயங்கள் கூட அது எனக்குள்ளே ஊறி இருந்திருக்கலாம். ஏன்னா என் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவள் ஒரு தொடர் கதை அப்படிங்கிற அந்த படம் வந்து ஒரு பொண்ணு அவளுக்கான ஸ்ட்ரகிளை எப்படி ஸ்டபனாக ஃபேஸ் பண்ணுறா, அவள் ஃபேமிலிக்கிட்டேயே அவள் வந்து எப்படி தப்பாக தெரிகிறா சமயத்தில், அவள் ஃபேமிலி அவளை எப்படி யூஸ் பண்ணிக்குது, ஆனால் அவளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் போது அந்த ஃபேமிலி அதை எப்படி வந்து அவளுக்கான ஸ்டாண்டை எடுக்க விடாமல் இவங்களும் அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்காமல் அதை வந்து அவள் எப்படி அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிற கதை ரொம்பவே ஆழமான டெப்த்தான கதை அப்படின்னு சொல்லும்போது அதை தான் இவங்களுமே சொல்லியிருப்பாங்க, ராதிகா மேமே. ஸோ அவங்க அந்த சினி ஃபீல்டுக்கு வர ஸ்டேஜில் அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சுஜாதா மேமு, ஸ்ரீபிரியா மேமு, அப்புறம் ஸ்ரீதேவி மேம், இவங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி க்யூட்டாக இருக்காங்க, ஸ்ரீதேவி மேம் இப்படி நடிக்கிறாங்க, சுஜாதா மேம் இப்படி வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லும்போது, ஸ்ரீவித்யா மேம் ஆப்வியஸாக ஸ்ரீவித்யா மேம் அப்படிலாம் சொல்லும்போது அப்போது நான் வந்து எல்லாமுமா கலந்து நான் இருப்பேன், நான் எல்லாமுமாமே பண்ணுவேன் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மேபி அதை தான் இப்போ பண்ணுறேனான்னு தெரில அப்படின்னு ராதிகா மேம் அந்த இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல அவங்க சொன்னது வந்து பொண்ணுங்களை மிஞ்சி மிஞ்சி போனால் எப்படி தப்பாக பேசுவாங்க, தப்பாக தானே மிஞ்சி மிஞ்சி போனால் தப்பாக பேசுவாங்க, அவ்வளோதானே. மட்டன் தட்டினோன்னா அதான் அவங்க கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம், கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இன்னும் வேறு எதாவது புதுசாக கொண்டு வாங்கடா, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்களோட கோல் வந்து அந்த ஃபோக்கஸாக தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் தப்பாக பேசுவீங்க, அவ்வளோதானே, வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு டோன்ட் கேர் ஆட்டிடியூடில் நம்ம வந்துட்டு அதை கடந்து போய் நம்மளுக்கான கோலை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கான ஸ்டைலில் கெத்தாக சொல்லியிருப்பாங்க ராதிகா மேம். இது வந்து இன்ஸ்டாவில் பாருவோட பிக்சர் போட்டு வந்து போட்டிருந்தாங்க. ராதிகா மேம் அந்த சொன்ன அந்த டைலாக்கை டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி பாரு பிக்சர் போட்டு, பாரு அந்த கிளாஸி லுக்கில் இருக்கிறத போட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நான் பார்த்த ராதிகா மேம் தான் அந்த இன்டர்வியூஸ்லேருந்து அந்த டைலாக், அது எத்தனை பேர் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னு தெரில, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அது விஜய் பாரு அவங்கள போட்டிருந்தாங்களா. இப்போ நிறைய நான் பார்க்குறேன் பாரு கமரு ஃபேன்ஸ்து, அப்புறம் கமருதீன் ஃபேன்ஸ்து, பாருதீன் ஃபேன்ஸ் அந்த ஷிப்பர்ஸ்னு நிறைய இன்ஸ்டாவில் ஓரளவுக்கு நான் பாரு சம்மந்தப்பட்ட, கமருதீன் சம்மந்தப்பட்ட எங்கே இருந்தாலும் போய் லைக் போடுறேன். அதில் ஒன்றுத்தில் நான் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நான் போய் லைக் போட்டிருந்தேன். ஸோ அந்த டைலாக் வந்து ராதிகா மேம் இந்த தாய்க்கிழவி படத்துக்கான அந்த இன்டர்வியூஸ் 2-3 இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. அதில் ஒரு இடத்துல சொன்னது தான் பாருக்கு போட்டு அவங்க ரிலேட் பண்ணது. இது எனக்கு எப்படி ரிலேட் ஆகி ஹாப்பி ஆச்சுன்னா, நானுமே ராதிகா மேம் பிக்சர் போட்டு தான் பாருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய போல்டு கேரக்டர்ஸ்லாம் வரணும், இந்த மாதிரி லெஜண்ட் மாதிரி பாரு வந்து அவங்களோட சினி ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து இது பண்ணணும், அவங்க வந்து திருப்பி வந்து நிறைய படங்கள் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி வந்து ஸ்ட்ராங்காக தான் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். கரெக்டாக அது அதே மாதிரி அவங்களோட டைலாக்கை பாருக்கு போட்டு ரிலேட் பண்ணி போட்டிருந்தது. டோன்ட் கேர்னு போட்டிருந்தது. பொண்ணுங்களை என்னடா பண்ணுவீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் தப்பாக பேசுவீங்க, அவ்வளோதானடா, ஆனால் எங்கள் ஃபோக்கஸ் வந்து கோல் மேலே தான்டா இருக்கும், நாங்கள் டோன்ட் கேராக அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டு கடந்து போயிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ தாய்க்கிழவி அப்படிங்கிற படமும் வந்து ராதிகா மேம் இது வந்து வேறு லெவல் ஹிட் ஆகணுன்றது தான் என்னோட ஆசையுமே. அதுக்கு எடுத்த நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய படம். அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து இன்டர்வியூஸில் பார்க்க முடிஞ்சது. ப்ரிவ்யூ ஷோவும் நம்ம வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் போய் பார்த்துருக்காங்க. சூர்யா ஜோதிகா மேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு நளினி மேமு, அப்புறம் பிரபு சாரு, கமல் சாருமே பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ராதிகா மேம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீபிரியா மேம் வந்து பர்சனலாகவே வந்து அந்த ஷோவோடது அந்த இதில் வந்து ராதிகா மேமை பாராட்டினது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு வாரமாக எனக்கு பேசணும்னு இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் எனக்கு பேச முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டைம் வேறு. நான் பீரியட்ஸ் டைம்னால் என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு மைக்ரைன் 2 நாள் வந்துடும் பீரியட்ஸ் டைம்னாலே. ஒன்று பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்துடும், இல்லைனா பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துடும். ஸோ அந்த 2 நாள் மைக்ரைன் வந்துடும், அதோடு சேர்த்து வாமிட் சென்சேஷனும் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டமக் பெயினும் ஹெவியாக இருக்கும், இல்லை
சம்டைம்ஸ் ஸ்டமக் பெயின் இருக்காது. ஆனால் மைக்ரேன் மட்டும் வந்துரும்னும் போது 2 நாள் அந்த டேப்லெட் போடாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த டேப்லெட் போட்டால் தான் எனக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய முடியும். அப்படி டங்கு டங்கு டங்குன்னு இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒரு பீரியட்ஸ் டைம்க்கு இது வந்து மைக்ரேன்றது ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்து எனக்கு தெரியுது இது. அது கரெக்டாக அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் கண்டினியூஸாக 2 டேஸ் இருக்குது. அந்த 2 டேஸ் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியா இருக்குது, இல்லைனா பீரியட்ஸ்க்கு அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் வரக்கூடிய மைக்ரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. நான் இப்போ ரீசெண்ட் 3 இயர்ஸாக தான் இது ரியலைஸ் பண்ணி சரின்னு அதுக்கு முன்னாடிலாம் நான் வெறும் பெயின் கில்லராக தலைவலி மாத்திரை தான் போட்டிருந்தேன். அப்புறம் இது மைக்ரேனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அது மைக்ரேன் நம்ம அந்த டேப்லெட் போட்டப்போ தான் கொஞ்சம் சரியாகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னால் சுத்தமாக வந்து 2 நாளாக வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் ரிவ்யூவும் இப்போ வரும், அதோட சேர்த்து வச்சே பேசிடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கான எக்ஸ்பெக்டேஷனில். அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்த மாதிரி தான் படமும் வந்து பப்ளிக்கோட ரிவ்யூவும் அதில் இருக்குதுன்னு சொல்லும்போது, ஸோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக தான் அந்த படம் இருக்குது. பொண்ணுங்களுக்கான மெசேஜாக தான் இருக்குது. தாய் கிழவி அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்து பெண் தெய்வம் அப்படிங்கிற அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜனதா கிழவி அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டுறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, கிழவினா அது வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயமா அந்த காலத்தில் பாட்டிங்களாம் அப்படி தான் கூப்பிடுறது. அப்படின்னும் போது தாய் கிழவி அப்படிங்கிறது ஆதி காலத்து பெண் தெய்வம் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு ஒப்பான அந்த ஒரு சீனியர் சிட்டிசனை சொல்கிறதுக்கான விஷயமாக தான் இந்த படத்தில் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு கெத்தாக ஒரு மாசாக ஒரு பாட்டி இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கான லைஃப்பை எவ்வளோ வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரகிளை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான அந்த கெத்து குறையாமல் அவங்க வந்து அவங்களுக்கான லைஃப்பை லீட் பண்ணுற இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன, அதை என்னவா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள என்னவா பார்க்குறாங்க, அதையும் மீறி அவங்க தன்னை என்னவா காமிச்சிக்கணும், தன்னோட லைஃப்பை எப்படி தான் டிசைன் பண்ணணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு மாஸ் படமாக தான் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிவியூலையும் இன்டர்வியூஸில் எல்லாமே இருந்தது. இப்போ பப்ளிக்கோட ரிவ்யூ அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து ஃபீமேல் ஆடியன்ஸை கேட்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் வந்து ராதிகா மேமே சொல்லியிருப்பாங்க. ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ரஜினி சார் நடிக்க வேண்டிய படம், பட் ஆனால் அவர் நடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அந்த லீட் ரோல் ராதிகா மேம் மேலே தான் போகுது. அப்படின்னும் போது படத்துக்கான ஒரு ஃபீமேலை வந்து லீட் ரோலாக போட்டு ஒரு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை நிறைய டேரக்டர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் ஸ்ரீபிரியா மேமும் சொல்லியிருப்பாங்க. அப்போவே அந்த காலத்திலே வந்து எவ்வளோ படங்கள் வந்து ஒரு ஃபீமேல் லீட் ரோலை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. 100 படம் வந்தால் ஒரு 4 படம் வரும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 7-8 படம் வரும். அப்படின்னும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அது ஆனால் முழுசாக ஒரு மென்னுக்கு கிடைக்கிற அந்த ரெக்கக்னேஷனோட ஒரு விமெனுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. அப்போது ஒரு 7 படம் 8 படம் வந்த இடத்துல இப்போ ஒரு 20% வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 20-25 படங்கள் வரலாம். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200-300 ஃபிலிம்ஸ் வந்தால் அதில் ஒரு 20% வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க டேரக்டர்ஸ்னும் போது. இது டேரக்டர்ஸையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது, ப்ரொடக்ஷன் அப்படின்ற இடத்துலையும் ப்ரொடியூசர்ஸையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது வந்து மென்னுக்கான மாஸ் மூமெண்ட்ஸை தான் ஜனங்க கொண்டாடுறாங்க, ஃபீமேலுக்கான விஷயங்களை கொண்டாடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ரீச் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி இதை நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஜனங்க கிட்ட கொண்டு போய் எந்த விதத்தில் சேர்க்க முடியுமோ சேர்க்கறதுக்கு நாங்கள் எல்லா எஃபோர்ட்டும் போடுவோன்னு டீமும் சரி. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் இது. ஸோ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் முருகேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ராதிகா மேம் சும்மா புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சீக்கிரம் ராதிகா மேம் யாரையும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யாரோ டைரக்ஷன்ஸ்லேயும் நடிக்காத படங்களே கிடையாது. பாரதி ராஜா தான் இவங்களோட குரு. ஏன்னா இவங்களை இன்ட்ரோ பண்ணது பாரதி ராஜா தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கேபியோட படத்தில், அதாவது கேபி சாரோட எந்த படத்துலையுமே நடிக்கல அப்படின்னு அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையுமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் ஏமாற்றம் தான் அப்படின்னு. ஆனால் இவரோட குரு வந்துட்டு இவங்களோட குரு வந்துட்டு பாரதி ராஜா தான். கேபி சார் படங்களில் இவங்க நடிக்கலை. ஆனால் இவங்க நடிக்காத டேரக்டர்ஸ் மற்ற டேரக்டர்ஸே இல்லைன்ற அளவுக்கு எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்க சிவகுமார் முருகேசன் அப்படிங்கிறவரோட இந்த படம் தாய்க்கிழவி அப்படிங்கிற படத்தை வந்து இந்த ஃபஸ்ட்டே வந்து ஒரு கேட்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழவிலாம் நான் பண்ண மாட்டேன், அந்த என்ன கிழவின்னு அந்த ரோல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன், எதுக்கு பண்ணணும், அதெல்லாம் என்னது, அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம்
பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் சிவகுமார் முருகேசன் அவர் வந்து இல்லை மேடம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு, நீங்கள் தான் இந்த கதையை பண்ணணும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக இவங்க அவாய்ட் பண்ணப்பவும் போயிட்டு அவர் திருப்பி திருப்பி கேட்டு இவங்கள பண்ண வச்சு இந்த ஒரு படம் வந்து செம்ம ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய படம் அப்படின்னாலுமே இது நேஷ்னல் அவார்டு அது ராதிகா மேம் சொன்னாங்க, இது நேஷ்னல் அவார்டு வாங்குது வாங்கலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை, வாங்கினா சந்தோஷம். பட் ஆனால் ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகுதா, நாங்கள் சொல்ல வர மெசேஜ் ஜனங்களுக்கு புரியுதா, ஜனங்க அதை ஒத்துக்கிறாங்களா, ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம்னு நாங்கள் இதை யோசிச்சு எடுக்கிற பட்சத்தில் அது நிஜமாகவே விமன் ஆடியன்ஸ்க்கு போய் சேருதா, இந்த ஒரு மாசான ரஜினி நடித்தா மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரஜினி சார் நடிக்க வேண்டிய இடத்துல இதை வந்து ஒரு ஒரு ஃபீமேலுக்கான ரோலை வந்து லீடாக வந்து போட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறது வந்து ஒரு புதுவிதமான ட்ரை அப்படின்னு சொல்கிறத விடவும் ஒரு கட்ஸோடு இருக்கிற ஒரு ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதோ அப்போ அந்தளவுக்கு ஜனங்களோட மனநிலைமையும் வந்து இப்போது ஃபீமேல் ஆடியன்ஸோ இல்லை மேல் ஆடியன்ஸோ அது லீட் ரோல் மேலாக இருக்காங்களா ஃபீமேலாக இருக்காங்களான்றதில்ல, மெசேஜ் நல்லா இருக்கா, சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படமாக இருக்கா, சோஷியல் மெசேஜ் வந்து அது மென்னுக்கு சொல்கிறதோ விமெனுக்கு சொல்கிறதோ ஆக மொத்தம் அது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளான மெசேஜாக இருக்குன்னா எடுத்துக்கலாம். அது வந்து லீட் ரோல் மென் பண்ணியிருக்காங்களா விமென் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்ல, டேரக்டர்ஸ் வந்து பெரிய தெரிஞ்ச டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களா புது டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்ல, அந்த மெசேஜை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த மெசேஜை நாங்கள் ஒத்துக்கிறோம், இந்த மெசேஜை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் ஜனங்க கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் ரீச் ஆனால் மட்டும்தான் ஜனங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னா அப்படி ஒரு ஒரு பெஸ்ட்டான ட்ரையை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துருக்கு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது படத்துக்கான விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது தான், நான் இன்னும் படம் பார்க்கல, ஐ மீன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, நானும் பார்க்குறதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் யாராவது வந்து அங்கே இந்தியாவில் பார்த்து அதுவும் இல்லாமல் இங்கே யூஎஸில் வந்து இன்னும் இதாங்க யூஎஸ்லலாம் வந்து என்னதான் யூஎஸ் லைஃப் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே ஒரு நல்ல படங்கள் வருது, ஒரு மாஸ் மூமெண்ட்டான படங்கள் வருது அப்படின்லாம் சொன்னால் இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் ஆகிறது ரஜினி கமல் படம் வரும், விஜய் சார் படம் வரும், அஜித் சார் படம் வரும், சூர்யா சார் படம் எப்பயாச்சும் ஹிட் ஆச்சுன்னா வரும், அவ்வளோதானே தவிர யூஎஸில் நம்ம நினச்ச மாதிரி இந்தியாவில் போய் இவங்க படத்தை பார்க்கணும் இந்த படத்தை பார்க்கணுன்னா நினச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி அஜித் சார் விஜய் சார் கமல் சார் படங்கள் வந்தாலுமே அவங்க போடுற அந்த முக்கியமாக பொங்கல் டைமில் வரும், பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆனால் அந்த 1 வீக் இருக்கும். அதுவும் அந்த 1 வீக் நம்ம ஏரியாவில் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாவில் அந்தளவுக்கு பெருசாக தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ணுற தேட்டர்ஸ்லாம் பெருசாக கிடையாது, 1-2 தேட்டர்ஸ் இருக்குது. அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில தேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1 வீக் 10 டேஸ் தான் அந்த படம் இருக்கும். அதுவும் பொங்கல் டைமில் தான் மோஸ்ட்லி, தீபாவளி டைம் கூட சொல்ல முடியாது, பொங்கல் டைமில் தான் அந்த ஜான் டு பிப்ரவரியில் ஏதாச்சும் படங்கள் விஜய் சார் படங்கள் அஜித் சார் படங்கள் ரிலீஸ் ஆனால் ரஜினி கமல் சார் படங்கள் விக்ரம்லாம் செம்மையாக போச்சு யூஎஸில். அப்படின்னும் போது அந்த டைம்குள்ளே போய் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸில் எனக்கு தெரியல. இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லா படங்களையும் நினச்சப்போ போய் பார்க்க முடியாது, ரிலீஸ் ஆகாதுன்னும் போது எனக்கு இந்த படத்தை இங்கே யூஎஸில் அதாவது எங்கள் ஏரியாவில் ரிலீஸ் ஆனால் போட்டால் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஆப்வியஸாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் பொறுமையாக எப்போ பார்க்க முடியுதோ அப்போ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது கூட இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஸ்ரீபிரியா மேம் வந்து அந்த ஷோக்கு வந்து ராதிகாவை பாராட்டுறதுக்காகவே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறதே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷோக்கு வந்து ஸ்ரீபிரியா மேம் எஸ்கே சாரும் மற்றவங்களும் கூப்பிடல அப்படின்றத அவங்க மீன் பண்ணிவிட்டு, ஆனால் ஏன் ராதிகாவை நான் பாராட்டாமல் யார் பாராட்டுவா அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்தேன், இந்த ஷோக்கு வந்து பாராட்டணும் அப்படின்னு. ராதிகா வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், அதாவது ஒரே ஏரியாவில் வளர்ந்தவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஸ்ரீபிரியா மேம் வந்து ராதிகா மேமோட சீனியர் தான். அப்போ குழந்த மாதிரி ராதிகா மேம் சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஆர் ராதா சார் பொண்ணு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னும் போது ஒரு பொம்மை மாதிரி தான் நான் ராதிகாவை வந்து, ஏன்னா அப்போல்லாம் பொம்மைலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது குழந்தையாக அவளை பார்த்த வயசுலேருந்தே எனக்கு தெரியும், அவளை தூக்கி வச்சு நான் வந்து பொம்மை மாதிரி அவள் கூட விளையாடிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் ஹீரோயின் ஆகிட்டேன், நான் வேறு இடங்களுக்கு போயிட்டு அவங்களும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில் அந்த படம் ஷூட் அப்போ தான் வந்து கீதான்னு நினைக்கையும், அதுவும் வந்து ராதிகா மேம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா இன்ட்ரெஸ்ட்லையும் அவங்க அம்மாவை பற்றி பேசியிருந்தாங்க.
இதுவுமே எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கும் அம்மா கிடையாது. ஆனால் அவங்க அம்மாவை பற்றி அவங்க பேச பேச எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அவங்களோட இன்டர்வியூஸை அவங்க அப்பாவை பற்றி பேசினதை விடவும் அவங்க அம்மாவை பற்றி தான் பேசினாங்க. என் அப்பா தம்பி சென்னையில் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ராதிகா மேம் அவங்க அம்மாவை பற்றி பேச பேச எனக்கு எங்கள் அம்மாவோட விஷயங்கள் வரும்போது அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல அவங்க அம்மாவை அவங்க பேசாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க நடிக்கிறதுக்காக பாரதி ராஜா சார் இவங்க கேட்கும்போது கூட இவங்களுக்கு அவ்வளோ ஆட்டிடியூட் இவங்களே சொல்லிக்கிறாங்க. எனக்குலாம் கொஞ்சமாக இருந்தது அவ்வளோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா அப்போல்லாம் கேட்டிருக்கேன் நானே பாரதி ராஜா சார் கிட்டலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் நடிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ஏன் ஒரு ட்ரை கொடுத்து தான் பாரேன், பிடிச்சா இரு இல்லைனா வெளில வந்துரு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு இடத்துலையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான அந்த வில் பவர் அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் தான் என்கிட்ட இருக்கான்னு தெரில அப்படின்னும்போது அப்போல்லாம் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எம்.ஆர். ராதா சார் பொண்ணு இவங்க அப்படின்னும்போது இவங்களுக்கு நடிப்பே வரல. அப்போல்லாம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக இருந்திருக்கும் சினி ஃபீல்டில். இப்போ ஆம்பளைங்களுக்கே இருக்குது அப்படின்னும்போது பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னும்போது அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க. அதே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து எம்.ஆர். ராதா பொண்ணு அப்படின்லாம் போடும்போது இவங்க நடிப்பே வரணும்போது இவங்களை சர்க்காஸ்டிக்காக பேசுகிறதெல்லாம் போது இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாகிட்ட, அப்போ இனிமேல் பேர் போடாதீங்கம்மா, அப்படி பேசுகிறாங்கன்னா பேர் போடாதீங்க. அதாவது அவங்க அப்பா பேரை போடாமல் வெறும் ராதிகான்னு மட்டும்தான் போட்டிருந்துருக்காங்க. இப்போ வந்து நான் எம்.ஆர். ராதா பொண்ணுடா அப்படின்னு சொல்லிக்குவேன்ற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது இந்த படத்தோட மெசேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இவங்க ஆக்ட் பண்ண விதமோ அதை பெர்ஃபார்ம் பண்ண விதமோ வந்து அவ்வளோ போல்டாக பிரேவாக செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னும் போது எம்.ஆர். ராதா பொண்ணுடா நான் இப்போ நான் கெத்தாக சொல்லிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞரும் வந்து இவங்களுக்கு வந்து கலையரசின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்கன்னும் போது கலைஞர் வந்து அதை போடணுமா அப்படின்னு யோசிச்சப்போ சரத்குமார் சார் சொன்னாராம், இந்த மாதிரி வந்து யாருக்கு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பேருக்கு வந்து கலைஞர் பட்டம் கொடுத்துருப்பாரு, அது மாதிரி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருப்பாரு கலையரசின்னு சொல்லி, அது உனக்கு கொடுத்துருக்காருன்னா அது ஏன் நீ போட்டுக்கக்கூடாது, அது உனக்கு கிடைச்ச ஒரு ரெக்கக்னேஷன் தானே, அது போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க கலைஞர் சொன்னது அப்படின்னும் போது. ஸோ அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு சினிஃபீல்டில் இத்தனை வருஷமாக அவங்களுக்கான அந்த சர்வைவலுக்கு கிடைச்ச ஒரு சரியான ரெக்கக்னேஷனாக தான் இந்த படம் இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் பார்த்து அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ராதிகா மேமோட ஆக்டிங்னா அந்த கெத்து, அந்த ராடன் பிக்சர்ஸ்லலாம் அந்த சீரியல்லாம் நம்மளாம் சித்தி சீரியலோ அதுக்கப்புறம் வந்தது சீரியல்ஸ் எல்லாமே வந்து ராடன் பிக்சர்ஸ்னால் அந்த 9:30க்கு சன் டிவி முன்னாடி உட்காராது குழந்தைங்களே இருக்காது. சித்தி சீரியல் மற்ற விஷயங்கள் மற்ற சீரியல்ஸ்லாம் போது அவங்க பண்ணாத அந்த என்ன சொல்ல எமோஷ்னல் பண்ணியிருக்காங்க, கெத்து பண்ணியிருக்காங்க, தைரியம் பண்ணியிருக்காங்க, இன்னசென்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரோலும் அது அவங்க சின்ன வயசில் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நான் எல்லாமே பண்ண ட்ரை பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே தான் அவங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்துலேயும் சரி சீரியல்லையும் சரின்னும் போது. அதே மாதிரி சீரியல்ஸ்லேயும் வந்து அப்போவே ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா சீரியலில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் வந்து படங்களில் கிடைக்காது. அதாவது சின்ன திரைக்கு போயிட்டால் பெரிய திரையோட வாய்ப்புகள் கம்மியாயிடும். ஸோ பெரிய திரையில் இருக்கவங்க சின்ன திரைக்கு போகிற ரொம்ப யோசிக்கிற அந்த இதில் நான் வந்து இதுலேயும் ஜெயிச்சு அதுலேயும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாய்ஸ் படத்தில் லவ்லேயும் ஜெயிச்சு லைஃப்லேயும் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சை எடுத்து ராடன் பிக்சர்ஸ் அப்படிங்கும்போது சீரியல்லையும் அவங்க ஹிட்டு கொடுத்து படத்துலேயும் அதே அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணி இப்போது இன்னிக்கான ஜென்ரேஷன் பிரதீப் ரங்கராஜன் படம் அந்த படத்தில் அவருக்கான அந்த ஒரு அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க லவ் டுடே தான் நினைக்கிறேன் ரைட்டா. இஃப் ஐ எம் லவ் டுடேவா கரெக்ட், அது பழைய லவ் டுடே ஒன்று விஜய்து. ஆனால் இது இப்போ இவங்களது அந்த ஃபோன் வச்சுட்டு வரும்ல லவ் டுடே, இஃப் ஐ எம் நாட் ராங் ஓகே அந்த படம், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஓகே கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 படம், அது பழைய படம் இது புது படம். ஆனால் பிரதீப் ரங்கராஜனுக்கு அவங்க ஒரு அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோன் 2 ஃபோன் ஹீரோயின் ஃபோனை மாற்றிட்டு பண்ண விஷயங்கள் ரைட்டுங்களா. சத்யராஜ் தானே அந்த படத்தில் பொண்ணுக்கு அப்பாவாக இருப்பார், இவங்களுக்கு அம்மாவும் வந்து ராதிகா பண்ணியிருப்பாங்க ஹீரோக்குன்னும் போது. ஸோ இன்னிக்கான ஜென்ரேஷன் கூட விஜய் கூடவும் சரி இப்போ பிரதீப் ரங்கராஜன் கூட எல்லாருக்கான 3 ஜென்ரேஷன் கூடவும் அவங்க வந்து அவங்களுக்கான அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட அந்த பெர்ஃபார்மிங் அந்த ஆக்டிங் இருக்குல்ல அதை வந்து அதிரடியாக அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னும்போது அந்த ஒரு கட்ஸியும் ஆகட்டும் அந்த ஒரு டேலண்ட்டே ஆகட்டும் இந்த படத்தில் அப்படியே முழுசாக வந்து எம்.ஆர். ராதா பொண்ணு அப்படின்றத விடவும் எம்.ஆர். ராதாவை வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க இதில் அப்படின்னு அவங்க சிஸ்டர் நிரோஷா அவங்க வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்படி அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னும்போது. ஸோ இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும் நம்ம. அப்போது இந்த படத்தை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது
பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொடக்ஷன்ன்றது ஈஸி கிடையாது அப்படிங்கிறத ராதிகா மேமுமே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்க அவங்களும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, ஏன்னா ராடன் பிக்சர்ஸ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னும்போது, அந்த ப்ரொடியூசர்ஸ் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்ததே நான் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் தான். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னும்போது டைரக்டர் ஒரு சிவகுமார் முருகேசன் சொல்லும்போது, இந்த ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னா அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வேணும். அந்த ஒரு ரோலில் பண்ணுறதுக்கு ராதிகா மேம் வந்து ஒத்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கான அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா, அதுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது, ராதிகா மேம் அந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்குறது என்னவா கொடுத்தாங்கன்னா, அவ்வை சண்முகி படத்துலலாம் அப்போ வந்து ஒரு ரோல் பண்ணுறதுக்கு, இந்த படம் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ வந்து மெனக்கெட்டுருக்கேன், இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னும்போது, நிறைய படங்களில் அந்த மாதிரி ஆங்கிளில் கொடுத்த கமல் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்கிட்டே ஆகணும். தசாவதாரம், அவ்வை சண்முகி அவர் பண்ணாத, அப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் அபூர்வ சகோதரர்கள், அந்த கால் வச்சு எப்படி பண்ணீங்க கால் மடக்கிட்டுன்றதில் ஆரம்பித்து அவர் பண்ணாத ரோல்ஸே இல்லைன்னும்போது, அந்தளவுக்கு அவ்வை சண்முகிலாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த மேக்கப் கலைஞ்சிரும். மேக்கப் கலைஞ்சிட்டு அப்படியே கொட்டுமா அந்த இது. அது பிடிச்சிக்கிட்டேலாம் நடிச்சிருக்கேன்லாம் சொல்லும்போது, கமல் சார் எனக்கு இப்போ இந்த படத்தில் அது ஃபீல் ஆச்சு. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பாட்டின்னு சொல்லும்போதே, அந்த காதில் அந்த தோடு, மூக்கில் அந்த புல்லாக்கு, அந்த விஷயங்கள், அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் அந்த காது குத்தி அந்த வலி, பெயின் அப்படி இருக்கும் எனக்கு. ஆனாலுமே என்னை வந்து டீம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு நான் கோவப்பட்டுறக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பற்றக்கூடாதுன்ற ஆங்கிளுக்கு என்னை ரொம்பவே வந்து பார்த்து என்னை கொண்டு போனாங்க டீம் அப்படின்னும்போது, அவங்க இன்னொரு இடத்துல சொன்னது என்னென்னா, என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் பேர் கூட என்னால் கேட்க முடியல அப்போல்லாம். ஏன்னா, அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு. அதாவது சுற்றி அந்த மேக்கப் அவ்வளோ இதுவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பண்ணும்போது. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் பார்ப்பாங்க இல்லைங்களா செலிப்ரிட்டிஸு அவங்க இவங்கெல்லாம். அப்போ தான் வந்து நான் கேட்டேன், என் கூட நடித்த அவங்களோட பேர் என்ன, இவங்களோட பேர் என்ன அப்படின்னும்போது, அந்தளவுக்கு என்னால் அதை கூட வந்து என்னால் உள்வாங்க முடியல. எனக்கு அவ்வளோ வந்து இதுவாக இருந்தது. பட் ஆனால் டீம் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆகட்டும், டைரக்டர் சார் ஆகட்டும், அந்த டீம் ஆகட்டும், மேக்கப் டீம் ஆகட்டும், மற்றவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நான் இன்னொன்று பதிவு பண்ணிக்கிறேன். டாக்டர் ரேச்சல் அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்களும் வந்து டாக்டர் தான் அப்படின்னும்போது, நான் டாக்டர் ஷாலினி அவங்களது சைக்காட்டிஸ்ட் இது பார்த்துருக்கேன், இவங்களது பார்த்துருக்கேன், டாக்டர் அபிலாஷா அவங்களது பார்த்துருக்கேன். ரேச்சல் அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது, அவங்க 2, 3 படத்தில் கூட வந்து ஜட்ஜாக வருவாங்க. 2, 3 படத்தில். அது என்ன படம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த படத்துலையுமே அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுமே ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது கண்டிப்பாக ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. செம்ம ஹிட் ஆகணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் ஜனங்க எந்த அளவுக்கு இது, ஆனால் கண்டிப்பாக விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். எந்த படமும் 100% பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னும்போது, ஆனால் அவங்களுக்கான அந்த பொட்டென்ஷியல் போட்டு லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயம் தான். ஒரு ஃபீமேலை வந்து நீங்கள் மாஸாக காட்டி அது ஒரு தாய்க்கிழவின்னு சொல்லும்போது, அந்த ஏஜில் அவங்களுக்கான விஷயங்களும் ஸ்டபன்னஸ், அந்த ஸ்ட்ரகிளு, அந்த லைஃப் அவங்களுக்கான அந்த சாய்ஸில் அவங்க எடுத்து கொண்டு போன விதம் அப்படின்றது காட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த படம் செம்மையாக ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையுமே. அது மட்டும் இல்லாமல் அதே சேம் டே தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சரத்குமார் சாரோடது ஆழி படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும்போது, புருஷன் பொண்டாட்டி போட்டியா அப்படின்னும்போது, கண்டிப்பாக இது ஹெல்த்தியான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னும்போது அவரும் பேசியிருக்காரு சரத்குமார் சாரும் அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா 2 படம் தனித்தனியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து 2மே சேர்ந்து ஒரே நாள் வரணுன்றது தான் அது கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி லைஃப் அதோட ஃப்ளோவில் அதை கொண்டு போயிருக்கு அப்படின்னும்போது, எந்த படம் ஹிட் ஆனாலுமே அவங்களுக்கு ஹாப்பி தான். 2 படமும் ஹிட் ஆகணுன்றது தான் ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளோட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, 2 பேருமே நல்ல நடிகர்கள். சரத்குமார் சார் ஆகட்டும், ராதிகா மேம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லும்போது, 2 படங்களையும் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நான் படம் பார்த்துட்டு வந்து உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அதே சமயத்தில் அந்த படத்துக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது படத்தை பார்த்துட்டு பேசுவோம். இது வந்து ராதிகா மேம்க்கான மாஸ் மூமெண்ட்ஸாக நான் சொன்ன விஷயங்கள். ஸோ நீங்களும் இது கூட ஒத்து போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.